ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு உப்பு மிளகா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா முடக்கத்தான் கீரை வச்சு முடக்கத்தான் ரசம் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த கீரை மூட்டு வலிக்கு ரொம்பவே நல்லது. சரி, இது எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல ஒரு 3 தக்காளி, கொஞ்சம் போல புளி, கொஞ்சம் போல தண்ணி சேர்த்து இது நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணும். அடுத்ததா கீரையை நல்லா தண்ணியில் அலசி மிக்ஸி ஜார்ல சேர்த்திட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் போல தண்ணி சேர்த்திட்டு ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்திக்கலாம். போட்ட பொருட்கள் எல்லாம் கொரகரப்பா அரைச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததா நம்ம ஊற வச்சிருந்த புளி தக்காளி எல்லாம் கையிலே நசுக்கி எடுத்துக்கணும். அடுத்ததா ஒரு பாத்திரத்துல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சம் போல கடுகு, 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்திட்டு 3 வரமிளகாயும் சேர்த்திக்கலாம். நம்ம கையிலேயே நசுக்கி வச்சிருந்த தக்காளியும் அரைச்சு வச்சிருந்த பேஸ்டையும் ஒன்னா சேர்த்திட்டு பாத்திரத்துல வடிகட்டி சேர்த்திக்கணும். இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு ரசம் நல்லா நொரக்கட்டி வந்ததும் ஆஃப் பண்ணிடணும். இந்த ரசத்தை வாரத்துல 2 தடவை உங்க உணவுல சேர்த்திட்டு வந்தீங்கன்னா உடம்பு வலி, கை கால் வலி எல்லாம் ஏற்படாது. கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். பாய்.